தேனியில் சமீபத்தில் ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒன்று நடந்தது. ஆசிரியர்கள் போராட்டம் பல்வேறு காரணங்களுக்காக கடந்த காலங்களில் நடத்தப்பட்டிருக்கு, பார்த்துருக்குறோம். பட் ரீசெண்டாக தேனியில் நடந்த போராட்டம் ரொம்ப கவனத்தை ஈர்த்தது. காரணம்னா பள்ளிக்கூடத்திற்கு போகிறதுக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஒருத்தர் நாள் குடிச்சிட்டான். நாள் குடிச்சிட்டானா? ஆமா. ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா பயப்படணும், வாத்தியார் ஏன் பயப்படுறீங்க? இப்பெல்லாம் வாத்தியார் தான்டா பயப்படணும். அதை ஒட்டி நம்ம சமீபமாக சோஷியல் மீடியாஸில் பார்த்த, நியூஸ் சேனல்ஸில் பார்த்த பல விஷுவல்ஸில் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோட மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் அதிகமாக பகிரப்பட்டதை பார்த்தோம். அதை பற்றின ஒரு டிபேட்டும் நடந்துட்டே இருந்துச்சு. போலீஸ் அடிப்பாங்க பாரு, அறுத்து போட்டுருவேன் நானு. போலீஸ் அறுத்து போட்டுருவியா? அறுத்துருவேன் நானு. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயிலு. என்ன பயப்படவே மாட்டேன். ஒரு பக்கம் முழுக்க ஆசிரியர்கள் இருக்காங்க, எங்களுக்கு மாணவர்களிடம் மரியாதை இல்லை, மரியாதை குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள். இன்னும் சிம்பிளா சாதாரண விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, எதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் கெத்தா இருக்கு, ஸ்கூல்ல எதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் கெத்தா இருக்கு? ஹேர் ஸ்டைல் ஆட்டும்போது தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். பேண்ட் பண்ணும்போது டப்புச்சின் பண்ணும். டப்புச்சுனா புரியல. என்னத்துல போறிய லூசு போயிடலாம். எனக்கு ஒரு மைல் தெரியாது, எனக்கு செத்த போயிடலாம். எனக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியாது. எனக்கு ஆங்கிள் ஃபிட் பேண்ட், டக்குச்சி, டக்கு பிடிச்சி. ஓகே, அது எப்படி இருக்கும் காட்டுங்க. ஓ, இவ்வளோ அந்த கணுக்காலாம் தெரியுற மாதிரி. ஓகே, தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க, கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது, பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சியுமா மாதிரி ஓ போடுறியே, முதல்ல பேண்ட் பட்டனை போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ளச்சிரதா சார் ஃபேஷன். லாஸ்ட் பெஞ்சில் பசங்க கூட உட்காந்து கானா பாட்டு பண்ணி ஜாலியா பசங்க குரூப் ஆகுது. அது ஒரு கெத்தா இருக்கு. ஏன்டா மிஸ் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், காதல் இருக்குது கம்பல், இப்பதான் சாப்பிட்டு வந்த பொங்கல். என்ன மார்க்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். லெசன் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி ஒரு கெத்தாக இருக்குங்க சார். கிளாஸ்லேயே நம்ம மட்டும் பண்ணும் போது அது நல்லா ஜாலியாக, அதாவது எல்லாம் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை கவனிக்க வச்சா ஒரு கெத்து. இந்த கருப்பு கலர்ல ஒரு ரவுண்டா ஒன்று, அது எப்போ போட்டீங்க? இது நான் வந்து 9th படிக்கும் போதே போட்டேன் இதெல்லாம். ஓகே, அது என்ன ஆசை, ஏன் அந்த மாதிரி போட்டுக்கணும்னு தோணுச்சு? இந்த மாதிரி ஒரு கம்மல் ஸ்டைலா இருக்கு, இது ஒரு கெத்து. மதிக்கிறானுங்க பசங்க, அப்பதான் எங்களை மதிக்கிறானுங்களே. இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இப்போ வந்து எங்க கேங்க 4 லீடரு, அந்த லாஸ்ட்ல உட்காந்து அவன் லீடரு. எங்களை நம்பி வந்து ஒரு 50 பேர் கிட்ட வருவானுங்க. பாதி ஸ்கூல் எங்க கண்ட்ரோல். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஓகே, கண்ட்ரோல்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்பி என்ன வந்து என்ன கேட்பாங்கன்னு? அது வந்து நாங்க வந்து 4 பிரச்சனைக்கு போனா எங்களை பெரிய ஆளா மதிப்பாங்க சார். ஒருத்தன் பலம் இல்லாம இருக்கானா, அவனை பிடிச்சி அடிச்சிட்டானா, அவன் எங்கள்கிட்ட வரான்ல, அவனுக்காக நாங்க கேட்க போறோம். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். மொத்தமாக லீவ் போட்டோன்னா, இப்போ நாங்கள் 3 பேர் லீவ் போடுறோம் எங்கள் செட்டில் அப்படின்னா, மிஸ் வந்து கேட்பாங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து எங்கேயோ வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு. யார் லீவ் போட்டாலுமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் லீவ் போட்டால் மட்டும் மறுநாள் எங்கே போயிட்டு வந்தீங்க, எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது தனியாக நம்மளை மட்டும் கேட்கும்போது அது ஒரு இது. இந்த கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக லீவ் போடுறதுல ஒரு கெத்து இருக்கு சார். ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவங்க பாட்டி சார். ஏன் பாட்டி சார்? Nothing to worry sir, everything is okay. அசைன்மெண்ட் முடிக்கல வெளியே போனால் எல்லாருமே போயிடுவாங்க, எங்கள் கேங் மட்டும் வெளில போக மாட்டோம். ஓ, அதாவது வெளில போகாம கிளாஸ்ல அவங்க என்னதான் செய்றாங்க பார்க்கலன்னா கடைசியில் நாங்கள் மட்டும் உட்காந்துருவோம் பெஞ்சில், எல்லாரும் வெளில போயிடுவாங்க. டேய், நீ இங்கே தங்கிட்டியா? போடா போடா போடா. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இங்கே நிற்கிறதா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என்னப்பா எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நீ மட்டும் ஏன் நிற்கிற? உட்காந்துருவோம், நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டுறீங்க? அடுத்தது ஒரு பாஸ் ஆயிடுவாருப்பா. பாஸ் ஆயிடுவீங்கல்ல, வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. இப்படி மாதிரி கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் மிஸ். இப்போ நீங்கள் டீச்சரு, இப்போ இந்த பொண்ணு கிளாஸில் அசைன்மெண்ட் எழுதலை, இப்போ இந்த பொண்ணை நீங்கள் வெளியில் அனுப்பணும், என்ன சொல்லுவீங்க? எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோட்டுடன் போல தோணும். ஏமா நீ சொன்னதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தோம் இல்லையா, நீ ஏன் எழுதிட்டு வரல? உன்னால் மற்ற பசங்களும் வந்து டிசிப்ளின் கெட்டுரும் இல்லையா, அதனால் தயவு செய்து கொஞ்சம் வெளியே போமா. என்னால் ஹோல் கிளாஸ் எப்படி கெட்டு போகும்? என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட்.
பேரண்ட்டுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போகிறோமா? பண்ணுங்க. என்ன பண்ணுங்கண்ணா? பண்ணுங்க மிஸ். ஓகே, இப்போ அப்பா கால் பண்ணிட்டீங்க. அப்படியே அந்த ஸ்பாட்லேயே நான் சொல்லுவேன், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஒழுங்காக படிக்க மாட்டேன்றா, சொல்கிற வேலையை எழுதிட்டு வர மாட்டேன்றா, அதனால் நீங்கள் வந்து உடனடியாக வந்து நீங்கள் ஆசிரியரை வந்து நீங்கள் சந்திக்கணும். என்ன பொம்பளை பிள்ளை பத்திரிக்கை உடனே நீ என்ன பண்ற? கோட்டூர் ஒரு ஹவுசிங் போர்டு வந்து உன் பொண்ணோட லட்சணத்தை பார்த்துட்டு கூட்டிட்டு போற. நீ இப்போ அவங்க வருவாங்க, திட்டுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அதோட. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்போ வேற யாராவது இவங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த பொண்ணு கிளாஸ் விட்டு வெளில போல. ஏண்டா கூப்பிடுறானே போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. நீங்களும் வாங்கடா, என்ன பின்னால போறீங்க? அசைன்மெண்ட் எழுதிட்டியா? அசைன்மெண்ட் எழுதல மிஸ். எழுதலையா? ஏன் எழுதல? வீட்ல ப்ராப்ளம். என்னம்மா ப்ராப்ளம்? பர்சனல் மிஸ். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. பர்சனல் ப்ராப்ளம். சரி, எப்போ கொடுத்தாங்க உனக்கு அசைன்மெண்ட்? எப்போ கொடுத்தா? 1 வீக் ஆச்சா? 1 வீக்குமே பர்சனல் ப்ராப்ளமா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? இல்ல மிஸ், பர்சனல் ப்ராப்ளம் மேல மென்டல் டிப்ரெஷன். இருக்கட்டுமா, 1 வீக்குமே வா? 1 வீக் தான் மிஸ், எப்போ வேணா மென்டல் டிப்ரெஷன் இருக்கலாம். அசைன்மெண்ட் எழுதல. சரி, எப்போ எழுதிட்டு வருவேன்? நீயே ஒரு டேட் சொல்லு. 2 days. 2 days. 1 வீக் முடிக்காத 2 daysல முடிச்சிருவேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ 2 more days. Finish it and submit it. ஓகே. இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? 2 daysக்கு அப்புறம் முடிச்சிருவேன். சாஃப்டா பேசினா முடிச்சிருவேன். வெளியே போ அப்படி கொஞ்சம் ஹாஷா பேசினா நான் செய்ய மாட்டாது. நான் சொல்லி குத்தனடா. வேற யார சொல்லணும்? அப்பனே சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊறன பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு, அவனை சொல்லணும். இந்த கெத்து காட்டுறது அப்படிங்கிறது எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது? நார்மலா உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலீஷ்னா ஒரு பதட்டம். அப்படி கிடையாது, இங்கிலீஷ் எல்லாருக்குமே வரும். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. ஓகே, இவங்க கெத்து காட்டுறது உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு? அப்படி வந்துருவோம். இது கெத்து காட்டுறதுல வந்து இந்த மாணவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு மாணவர் சொன்னா நல்லா இருக்கும். சொல்றேன் சிம்ரன், சொல்றேன். எங்களை தனியா பாக்குறாங்களே சார். இப்போ இவ்வளவு பேர் உட்காந்து கூட எங்களை மட்டும் தனியா சொல்றாங்களே, அவங்க அதுவே போதும் சார். அவங்க ஒரு 4 பேர் நம்மளை பத்தி பேசணும் சார். அது பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இப்போ அப்பாவோட போற சேர்ந்து போற, அப்பாவை யாரா கிண்டல் பண்றாங்க, நீ பொறுத்துக்கிறியா? நானும் திருப்பி கலாய்ச்சிட்டு வந்துடும் அவங்களே. அதே ஈக்குவல் கடல தான் நாங்களும் இருக்கோம். அது மனசு வருமா உங்களுக்கு? அதில் அது நான் அப்படின்னு சொல்ல, நாங்கள் எதனா வந்து கேட்க போது போ அப்புறமா வர மாட்டியா போ அப்படின்னா, நான் பசங்க 4 பேர் வரணும், போ போ உனக்கு வேலை வேலையா போ அப்படின்னும் போது எங்களுக்கு அசிங்கம் ஆகும்ல. சார் இந்த சென்ட் எவ்வளவு சார்? எப்பவுமே நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யறீங்க, செய்யாம நாங்க எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப தேவை. உங்களை எல்லாரும் பார்க்கணும் கெத்து காட்டுனா, அதுக்காக பண்றீங்களே தவிர நீங்க வந்து வேணும்னே பண்ணணும்னு பண்றது இல்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ சொல்றதுல எல்லாத்துலயும் ஒண்ணே இருக்கு, உங்க அப்ரோச் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தம்பி அந்த தம்பி இந்த பொண்ணு எல்லாரும் சொன்னது. ஆனா ஃப்ரெண்ட்லியா இருக்க முயற்சி பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுதா ரியாலிட்டியில? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்து ஏன் கலாய்க்கிறானோ சார்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா they don't know the limitations. மரத்துக்கு போய் கூப்பிடுறான். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. ஸோ அந்த லிமிட்ஸை வரையறுத்துக்கிட்டு தான் சார் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். அதுக்கு மேலேயும் அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லின்ட்டு இஷ்டம் போல் அவங்கள பேச விட்டுட்டு பாட விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது சார். கண்டிப்பாக தே ஷுட் நோ த லிமிட்ஸ். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அடிச்ச அமைதியா நீ அடிச்சிருவேன். அடி ஒன்னு அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே.